அதிமுக சபாநாயகர் தனபால் செய்ய தவறியதை அதிமுக அமைச்சர் சரோஜா அம்மா செய்ய முடியாததை, இத்தனை நாள் அதிமுக ஆட்சியில் நடக்காததை, அதிமுக காரங்க வந்து நீங்க ரோடே வராது எல்லாம் கீழே போயிடும் சொன்னாங்களா இல்லையா? அதை மாத்தியது நாங்க. சந்தோஷமா இல்லையா? தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி ஒரு மலையில இவ்வளவு பெரிய ரோடை நாங்க முயற்சி எடுக்காம யாருமே போட்டது கிடையாது. இதை இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சிருக்கோம். பசங்க விளையாட்டு பிடிக்கலாம் கிரவுண்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறோம்? மினி ஸ்டேடியம். எங்க கட்டியிருக்கிறோம்? நம்ம ராசிபுரம் அண்ணா சாலை மேல்நிலை பள்ளிக்கு முன்னாடி டர்ஃப் வசதியுடன் இன்னைக்கு பாஸ்கெட் பால் கோர்ட்டு, ஷட்டில் கோர்ட்டு எல்லாம் உங்களுக்கு கட்டியிருக்கோம். பசங்களா நீங்க போய் தாராளமா விளையாடலாம். எங்களை நீங்க சட்டமன்ற உறுப்பினராக்கி ஜெயிக்க வச்சதுக்கு அப்புறம், திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை திட்டங்கள் 854 கோடியில முதல் நாள்ல இருந்து துவக்கப்பட்டு அனைத்து குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய குடிநீர் திட்டத்திலிருந்து ஆரம்பிச்சு சிறப்பு வாய்ந்த பல்நோக்கு மருத்துவமனையிலிருந்து போட முடியாதுன்னு சொன்ன போதமலைக்கு சாலையை போட்டு தந்து, பெரிய பெரிய மாநகரங்கள் இருக்கிற மாதிரி டைடல் பார்க்க, சேலத்தில் இருக்க நம்ம சென்னை பெங்களூர் இருக்கிற மாதிரி டைடல் பார்க்க ராசிபுரத்தில் கட்டிட்டு, அதே போல இளைஞர்கள் விளையாடுறதுக்கு மினி ஸ்டேடியத்தை கொண்டு வந்துட்டு இன்னைக்கு எதிர்கால தேவைகளை ஒட்டி புறநகர் பேருந்து நிலையத்தை அமைத்து தந்து சாதனை படிச்சுதான் இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து ஓட்டு கேட்கிறோம். இன்னைக்கு இன்னும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு விளையாட கிரவுண்டு கேட்டாங்க. கிரவுண்டு வேணா உங்களுக்கு ஹைடெக்கா ஸ்டேடியத்தையே உருவாக்குறோன்னு இன்னைக்கு 9 சைட் டர்ஃப், சிந்தட்டிக் பாஸ்கெட் பால் கோர்ட், இண்டோர் ஷட்டில் கோர்ட், ஜிம் நிறைந்த 3 கோடி மதிப்பீட்டில் அண்ணா சாலை மேல்நிலை பள்ளிக்கு முன்னாடி மினி ஸ்டேடியம் நம்முடைய துணை முதலமைச்சரிடமிருந்து பெற்று இன்னைக்கு அங்க பணிகள் நடந்துட்டு இருக்கு.